ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். இந்த வெனஸ்டே மார்க்கெட் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான மார்க்கெட். ஏன்னா அப்படியே எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து அப்படியே ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று அப்படியே இறங்குச்சு. திருப்பி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. இப்போ யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்றது ஓரளவு நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சாச்சு. இனி மார்க்கெட் எப்படி இருக்கும் எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு அப்படின்றதான் பார்க்க போறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் எதிர்பார்த்தது வந்தாச்சு. மார்க்கெட்டும் ஒரு கிராஷ் ஆகி திருப்பி அப்படியே ரெக்கவரி கொடுத்து மேலே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட் வந்து எப்படி போகும்? இன்னும் வந்து சில இழுபறிகளும் இருந்து இருக்க தான் செய்யுது அரசியலில். பிஜேபி கூட்டணி, பிஜேபி ஆட்சி போகுமா, இல்லை வந்து காங்கிரஸ் திருப்பி வந்து பிடிப்பாங்களா அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸும் இருக்கு. ஸோ இந்த நிலைமையில இனி மார்க்கெட்டோட இதுவும் எப்படி போகும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஆனால் அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் கூட இன்னைக்கும் செகண்ட் டேவா இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் எல்லாம் பார்த்தேன். என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்? இனி மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்கும்? பொதுவா மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு குரூஷியல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். எலெக்ஷன் பீரியட், எலெக்ஷன் ரிசல்ட் பீரியட் அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா இந்த குரூஷியல் மூவ் அப்படின்றதுக்கான இண்டிகேஷன்ஸ் அப்படின்றது மே 10ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இந்தியா விக்ஸால தெரிய ஆரம்பிச்சது. மே 10ஆம் தேதி அந்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னா 18 அப்படின்ற இருந்த அந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இந்தியா விக்ஸ் அப்படின்றது மெல்ல 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 வந்து கூட ஆரம்பிச்சு அதனுடைய ஒரு நகர்வு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அது வந்து 20, நம்ம ஏற்கனவே ஒரு போன வீடியோல சொல்லியிருப்போம். அது வந்து இந்த 20-21 தாண்டுச்சு அப்படின்னா மார்க்கெட்ல பயங்கரமா இருக்கும் வாலட்டிலிட்டி அண்ட் இட்ஸ் கோயிங் டு கிவ் அ பிக் சென்டிமெண்டலி வீக்கர் சினாரியோ அப்படின்லாம் கூட நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அது மாதிரி இப்போ இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை கண்டது. குறிப்பா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க இந்த 3 நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 நாளும் 3 டிராமா மாதிரி தான். இப்போ திங்கக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸிட் போல்ல வந்து ஆளும் கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாம் 370 இருந்து 400 சீட்டுக்கு மேல வரும் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை விட்டு என்னாச்சு, மார்க்கெட் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அப்படின்றதே நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஏற்றம் முடிஞ்சு அதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவல் ரிசல்ட் வரக்கூடிய நாள் அப்படின்னு வந்தது இப்ப 4ஆம் தேதி. இப்ப 4ஆம் தேதி அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவுல இந்த ரிசல்ட்டோட ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா கடன்னு அப்புறம் எதிர்பார்த்த அளவுக்கான அந்த சீட் அவங்க வந்து சொல்லி இந்த 370 400 அப்படின்றது இல்லைன்னு ஆயிப்போச்சு. அந்த ஒரு சினாரியோவில் இப்போ வந்து எவ்ரிபடி கெப் தர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அப்போ இது வந்து என்டிஏ வருமா இல்லை இந்தியா அலையன்ஸ் வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில எதிர்கட்சிகளுடைய அந்த கூட்டணின்றது எதிர்பார்த்த அளவுன்னு பார்க்கும்போது எல்லாரும் ஒரு 150 இருந்து 170 அந்த அளவுல தான் அவங்களுடைய கூட்டணி வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது வந்து மலன்னு 230 235 இந்த ரேஞ்சை நோக்கி நகரத்தை பார்க்கும்போது அப்போ இது வந்து எந்த மாதிரியான ஆட்சி நடக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்ல வந்து நேற்றுக்கு இந்தியா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபியர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஜம்ப் ஆச்சு. 18.8 பாயிண்ட்ல இருந்து 31.71 அப்படின்ற சொல்லக்கூடிய வகையில மிகப்பெரிய அளவுல இந்த ஃபியர் இண்டெக்ஸ் கூடுன அதே நேரம் அதே மாதிரி நிப்டியோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா 5% மேல சரன்னு விழ ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம். ஆக இது வந்து நேற்றைய நிலவரம் ரிசல்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு இழுபறி நிலையில தான் இருக்குதுன்றதுனால அந்த இறக்கம் வந்ததை பார்த்தோம். அந்த இறக்கத்துக்கான முக்கியமான காரணம் எஃப்ஐஐஸ் சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். அவங்க ஏற்கனவே தொடர்ந்து இந்திய சந்தையில போன மாசம் முழுக்க விற்பவர்ல தான் இருந்தாங்க. அவங்க விற்பனை அப்படின்றது வந்து மீண்டும் வந்து பெரிய அளவுல முடுக்கி விட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். போன தடவை அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு பர்ச்சேசிங் அப்படின்றது பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன மே மாசம் 42,000 கோடிக்கு மேல வித்திருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த எக்ஸிட் போல் அப்படின்றத பார்க்கும்போது ஒருவேளை பிரசன்ட் கவர்மெண்ட் கண்டினியூ ஆகுமா, பாலிசி அதே பாலிசி இதெல்லாம் கண்டினியூ ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில அவங்களும் வாங்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 6,800 கோடிக்கு வாங்கினாங்க. அதே மாதிரி டிஐஎஸும் வாங்கினாங்க. ஸோ கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 6,800 கோடி, அவங்க கிட்டத்தட்ட 2,000 கோடி. அப்போ இந்த 2 நாளும் அந்த வாங்குதல் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு,
ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்தது 3ஆம் தேதி அன்னைக்கு. ஆனா அடுத்த நாள் அப்படின்னு நேத்திக்கு அப்படின்னு பார்க்கும்போது 12,436 கோடி என்ற அளவுக்கு எஃப்ஐஎஸ் வந்து வித்தாங்க. அது வந்து இதுவும் பெரிய ஒரு 4 வருஷத்துல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இறக்கம். அந்த இறக்கத்துக்குன்னு காரணம் எஃப்ஐஎஸ் ஒரே நாள் இத்தனை கோடி வித்து நம்ம பார்த்தது ரொம்ப 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 அரிது. 12,000 கோடி இவங்க வித்திருக்காங்க அப்படின்ட்டு. அதான் கூட சேர்ந்து நம்மளுடைய டிஐஸும் கொஞ்சம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதான் அதுல இன்னும் கொஞ்சம் சோதனை. அவங்களும் ஒரு 3,300 கோடி. இப்போ ஒரே நாள்ல மார்க்கெட்ல 15,000 கோடி 16,000 கோடி கிட்ட விற்பனை நிகழ்த்தும் போது வாங்குறதுக்கே ஆள் இல்லாம சரணு விழுந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ 4 வருடத்தில் இல்லாத அளவிற்கான ஒரு சரிவு ஒரு நாளில் அப்படின்றத நம்ம இப்ப பார்த்தோம் நேத்திக்கு. அதன் பிறகு நேத்திக்கு ஃபுல்லா ரிசல்ட் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்ச சிச்சுவேஷன். அதுல ஆளுங்கட்சி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து அறுதி பெரும்பான்மை என்ன வரணுமோ அதை விட ஒரு 30 சீட்டு கம்மியில அவங்க இருக்கிறாங்க. பட் இது கூட்டணி ஆட்சியா தான் இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருக்க வேண்டியதுல இருக்கு. சரி, அது கூட்டணி ஆட்சின்றது அட்லீஸ்ட் இந்த ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத இந்த சந்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. ஆக சேம் பார்ட்டி தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்றத ஒரு ஒரு நிலைத்தன்மை கண்ணுக்கு தெரிஞ்சதுனால இன்னைக்கு மறுபடியும் மெல்ல மெல்ல ஏற ஆரம்பித்ததை பார்த்தோம். இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா காலையில இந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது அந்த 31ல இருந்து இன்னைக்கு சாயந்தரம் முடிகிறப்போ வாலட்டாலிட்டி இந்தியா விக்ஸ் வந்து 18.7 கிட்ட முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆக இப்ப கொஞ்சம் அந்த வேகம் தணிந்து உள்ளது. வேகம் சொல்றது என்னன்னா ஒரு நாள்ல ஏறக்கூடிய அந்த ஏற்றம் இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஹேவியர் அப்படின்றது இப்ப தணிந்து உள்ளது. ஸோ இந்த ஒரு சினாரியோ இனிமேல் கொஞ்சம் இப்ப நம்ம பார்த்த மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் ஒரே நாள்ல நீங்க பார்த்த அந்த ஹை அண்ட் லோக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,500 2,800 பாயிண்ட் நிப்டியே இந்த மாதிரி நகர்ந்ததெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டரி தான். இப்போதைக்கு சமீப காலத்துல இந்த மாதிரி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே நாள்ல 1,500 2,000 புள்ளி 2,500 புள்ளி நகர்றதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு அது வந்து கொஞ்சம் நிதானமான ஒரு நிலைமைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாலும் அந்த ஒரு 3% அளவுக்கு, அதாவது நேற்றுக்கு 5% இறங்கினதுல இருந்து ஒரு 3% ரெக்கவரியா இருக்கிறத பாக்குறோம். ஸோ இப்போ ஒருவேளை 8ஆம் தேதி பதவியேற்பு விழா நடக்கலாம்ன்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, இந்த ரிசல்ட் உண்டான அந்த இம்பாக்ட் எல்லாம் இனிமேல் இருக்காது. ஓகே, தேர் இஸ் கோயிங் டு பி அ கவர்மெண்ட், சேம் கவர்மெண்ட் மே கண்டினியூ அப்படின்னு மார்க்கெட் இப்ப நம்ப ஆரம்பிக்குது. அதனால ஒரு ரெக்கவரி, அப்புறம் இந்தியா விக்ஸோட அந்த ஒரு வெறித்தனமான ஒரு ஏற்றம் ஒரு நிலைக்கு இப்ப வந்திருக்கு அப்படின்னா இன்னும் எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் பரவாயில்ல, இது மார்க்கெட் வந்து ஸ்டெடியா தான் இருக்கும். ஆனா 22,600 இந்த ரேஞ்சில் இருக்கு இல்லையா. ஸோ உச்சத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ஒன்றும் வீழ்ச்சின்லாம் சொல்ல முடியாது பிகாஸ் ஆஃப் த ரெக்கவரி. ஆனா ஒரே நாள் விழுந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா செக்டார்ஸுமே, அதாவது நீங்க நிப்டியோ பேங்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் 4.5%, ஆட்டோ எடுத்தீங்கன்னாலும் 4.7%, எஃப்எம்சிஜி எடுத்தீங்கன்னாலும் 4.3%, அதுவும் குறிப்பா மெட்டல் எடுத்தீங்கன்னா 5.7% என்ற அளவுக்கு, ஃபார்மாவும் ஓரளவுக்கு 3.6%. இன்ஃபேக்ட் ரொம்ப சிரம திசையில இருந்துட்டு இருக்கிற ஐடி கூட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு 2.39% ஏற்றத்தை கண்டிருக்கிறதா பாக்குறோம். இன்னைக்கு ஆல்ரவுண்ட் எல்லா செக்டாருமே மீண்டும் வந்து இன்னைக்கு ஏறுமுகமா முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், எல்லா நிகழ்ச்சியிலுமே வந்து நீண்டகால முதலீட்டாளர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஈவன் பெரிய இறக்கங்கள் வந்தாலும் கூட அது வந்து வாங்குவதற்கு வாய்ப்பா நீங்க கொஞ்சம் கையில கேஷ் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். மற்றபடி இந்த ரெக்கவரி பாத் அப்படின்றது எப்பவுமே வரும். குறுகியகால முதலீட்டாளர் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் என்ன பண்ணணும், வித்து வந்து பங்குகளை வந்து பணமா மாத்தி வச்சுக்கணும்னு சொன்னேன். ஒருவேளை அவங்க கொஞ்சம் மாத்தி வச்சிருந்தாங்கன்னா போன வாரம் இந்த வீழ்ச்சியில நிறைய பங்குகள் அப்படின்றது 10%, 15%, 20% டிஸ்கவுண்ட்ல கிடைச்சதையும் நம்ம பார்த்தோம். அதனால நம்ம இந்த அனுபவங்கள் எல்லாம் என்ன செய்யணும், எழுதி வச்சுக்கிட்டு மைண்டுக்குள்ள ஏத்திக்கணும். இந்த மாதிரி சினாரியோ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. குறுகியகால முதலீட்டாளர்கள் தான் இந்த எமோஷனலா ட்ரிவன் பீப்புள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது விழுறத பார்த்து ஓடி போய் விற்கிறதுன்றது வந்து நஷ்டத்துல விற்கிறது, அது ஏறத பார்த்து ஓடி போய், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அந்த எக்ஸிட் போல் வந்தவொடனே எல்லாரும் ஓடி போய் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் அந்த அடுத்த நாள் வந்து ரிசல்ட் வரும்போது கீழே வீழ்ச்சிடுமே எல்லாம் போய் வித்துட்டு இருப்பாங்க நஷ்டத்துல. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் திரும்ப மேல ஏறி போய் நிக்குது.
ஸோ எமோஷ்னலா இதை ஹேண்டில் பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து நிதானமாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை ஹேண்டில் பண்ண கத்துக்கணுன்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். ஆனா இதை நம்ம ரெகுலரா சொல்லிட்டு வரோன்றது உண்மைதான். மார்க்கெட் இப்போ ஒரு நிலைத்தன்மைக்கு as of now வந்திருக்குது. அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது இனி எப்படி போகும் அப்படின்றது இனிமேல் தான் பார்க்கணும். இருந்தாலும் ஒரு நிலையான ஆட்சி இருந்தாவே மார்க்கெட் வந்து போதும்னு நினைக்கிற மனசுக்கு வந்துடுச்சு. ஓகே சார். ஸோ செக்டார்ஸ் எல்லாமே வந்து இப்போ அப்படியே ரெக்கவரி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட இறங்கிண்டு அதெல்லாம் இப்போ திருப்பி அப்படியே வந்துருமா? திருப்பி இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாம் இதுவாயிடுமா, சரியாயிடுமா, எப்படி சார்? மீண்டும் மோடி ஆட்சி அப்படின்றது வந்து கண்டிப்பா அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அது ஒரு சாதகமான ஒரு அம்சம் தான். இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 5.9%, கிட்டத்தட்ட 6%. மார்க்கெட் எவ்வளவு ஏறிச்சோ அதோட கூடுதல் அளவுக்கு அதானி கிரீன் பாத்தீங்கன்னா 11% என்ற அளவுக்கு ஏறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அதானி போர்ட்ன்றது 8.4% ஏற்றத்தில் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதானி பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் வந்து அதானி பவர் மட்டும் ஒரு பெரிய மாற்றம் இல்லை, ஓரளவுக்கு ஸ்டெடி தான் இருக்கு அப்படின்றது ஒரு உண்மை. மற்றபடி எதெல்லாம் வந்து பெரிய அளவுல கிராஷ் ஆச்சோ அது எல்லாமே ஓரளவுக்கு மீண்டும் ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதனால அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல யாரெல்லாம் பெரிய அளவுல இழப்பை சந்திச்சிருப்பாங்களோ இந்த கடந்த சில தினங்கள்ல அது ஓரளவுக்கு இப்ப மீண்டு வந்திருக்கிறது. ஏன்னா வீழ்ச்சியின் பக்கம் 20%, 15% விழுந்துச்சு. அப்புறம் ரெக்கவரி அப்படின்றதும் ஒரு டீசென்டான ரெக்கவரியில இருக்குது. ஆனா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த கம்பெனிஸ் எல்லாமே என்ன ஆகும், மீண்டும் எழுச்சி பெறதான் ஆரம்பிக்கும். ஏன்னா பழைய அந்த அவங்க இந்த எக்ஸிட் போல் வந்து பாசிட்டிவா இருக்கணும்னு ஜம்ப் அடிச்சது எங்க போயிடுச்சு, 3700 ரூபா கிட்ட கூட போனதை நம்ம பார்த்தோம். அதானி என்டர்பிரைஸ். அப்புறம் என்னாச்சு, சரன்னு 3700 இருந்து 2700 1000 புள்ளி விழுந்தது. அது விழுந்ததுல இருந்து இப்ப என்ன பண்ணிருக்கு, ஒரு 1/3 இப்ப ரெக்கவரி ஆயிருக்கதான் நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா. ஆனா இந்த உச்சத்தை கணக்குல எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள்ல எங்க இருந்ததோ அதுல இருந்து கணக்குல நம்ம எடுத்துக்கணும். இதுல சில பங்குகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதானி கிரீன்லாம் இன்னைக்கு ஏற்றம்ன்றது மிகப்பெரிய அபரிதமான ஒரு ஏற்றம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். மற்றபடி அந்த உச்சத்தை எக்ஸிட் போல் அன்னைக்கு அந்த ஏற்றத்தை கணக்குல எடுத்துக்காம பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு டீசென்டான நிலைமையில தான் இருக்கு. பெரிய வீழ்ச்சியில் இல்லை. முந்தைய விலையில இருந்து கொஞ்சம் தான் கேப் இருக்கு. என்னமோ அது 1 or 2 daysல அது ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும். ஓகே சார். ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு சார்? அதே மாதிரி இப்போ கோல்டையும் பேசிடலாம். கோல்டும் வந்து இறங்குச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் இருந்தது. கோல்டு ரெக்கவரி கொடுத்துருச்சா? அதோட நிலவரம் என்ன சார்? ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து நிச்சயமற்ற தன்மை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்குதோ அப்பெல்லாம் வந்து அது ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு நகர்வு கொடுத்துட்டு இருக்குதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில கோல்டு வந்து பெரிய அளவுல ஒரு ஏற்றம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஏற்றம் அப்படின்றது இப்போதைக்கு ஓரளவுக்கு, அதாவது அந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையில ஒரு நகர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். பெருசா இறங்கிடுச்சா அப்படின்னா அந்த உச்சத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி மே மாசம் ஒரு பெரிய உச்சத்தை தொட்டது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் வீழ்ச்சி அடைந்தது. இதை வந்து நம்ம MCXல சொல்றதா இருந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் 10 கிராம் தங்கம் 24 கேரட் அப்படின்றது உச்சமா 74,777. 10 கிராம் தங்கத்தோட விலை இது 24 கேரட் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த 74,000 இருந்து அங்கே விழுந்தாச்சு. இப்ப 72,000 விழுந்திருக்கு. ஏறக்குறைய அந்த 2,000 ரூபாய் அப்படின்றது 10 கிராமுக்கு அப்படின்னா 1 கிராமுக்கு 200 ரூபாய் வரைக்கும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அது பெரும் வீழ்ச்சி இல்லை. இப்ப இருக்கிற இடமே வந்து மீண்டும் அது வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் 70,500, 10 கிராம் தங்கம் 24 கேரட் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். 70,000 என்பது மிக முக்கியமான ஒரு ஆதரவு இப்போதைக்கு இருக்கு. அதாவது இப்ப 72,000 கிட்ட இருக்கிறோம். இன்னும் 2,000 புள்ளி வரைக்கும் கூட கீழே இறங்கினாலும் மீண்டும் ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு. அதனால கோல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வி கேன் ஹோல்டு. ஏற்றங்கள் வரும்போது ஒரு பகுதியை லாபத்தை புக் பண்ணிட்டு ஒரு பகுதியை மட்டும் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே சார். ஸோ என்ன மார்க்கெட் நிலவரம் ஆஃப்டர் ரிசல்ட் இப்படி போக போகுது அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம திருப்பி பிஜேபி ஆட்சி அமைச்சிட்டதுக்கு அப்புறம் இன்னும் திருப்பி அது அப்படியே ரெகுலர் ஆயிடும் அப்படின்னு இருக்கீங்க. மேபி அது அப்படியே இன்னும் ஏறவும் செய்யலாம், பார்க்கலாம் நம்ம பொறுத்து இருந்து. ஓகே சார். ஸோ நம்மள அடுத்த கிளாஸ் என்னதுன்னு சொல்லிடுங்க சார். வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெல்த் வேவ் நிகழ்ச்சி இருக்குது.
இதில் நம்ம காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ எப்படி தயார் பண்றதுன்றதும், அடிப்படையா நம்ம பங்கு சந்தை எப்படி கையாளணும், ஒரு சொத்து சேர்க்கறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அடுத்த வாரம் அப்படின்றது மண்டேல இருந்து நமக்கு மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறது. இந்த பேட்ச் முடிய போகுது. அது இரவு 8லேருந்து 9 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஆன்லைன்ல மண்டே டு ஃப்ரைடே 4 வாரத்துக்கு படிக்கிற படிப்பு நான் தான் பயிற்சி கொடுக்குறேன். இதுல எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு போர்ட்ஃபோலியோ தயார் பண்ணி மெயின்டைன் பண்றது, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்றது, ஈவன் டே ட்ரேட் கூட யாராவது பண்ணணும் அவசியம் கிடையாது. எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், F&O அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராமா அது நடக்கும். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட ஊர் பேரை வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. கிளாஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது இல்லாமல் அடுத்து எம்எஸ்எம் கிளாஸும் வரப்போகுது. ஸோ எம்எஸ்எம் கிளாஸ்லாம் நம்ம சேனல் மூலமாக புக் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கிளாஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர்லாம் கிடைக்கும். அதனால ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்கள் ஊர் பேரை வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெபினார் வர போகுது. ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் போய் புக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்கெண்ட் அப்போ ஜூம் லிங்க் அனுப்புவாங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.